மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தரப்பில் திருத்தப்பட்ட முதற்கட்ட குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ பேராசிரியை நிகிதாவின் நகை தொலைந்து போன வழக்கையும் சிபிஐ விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மடப்புரம் பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்புவனத்தில் உள்ள நிதி நிறுவனத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே இவ்வழக்கு மதுரை தலைமை குற்றவியல் நீதிபதி செல்வபாண்டி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அஜித்குமார் கொலை வழக்கில் திருத்தப்பட்ட முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்தது. மேலும் சிறையில் உள்ள 5 தனிப்படை காவலர்களை பலத்த பாதுகாப்புடன் நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர். 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஓட்டுநர் ராமச்சந்திரனும் ஆஜரானார். 6 பேருக்கும் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் செவ்வாய்க்கிழமை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். நாகப்பட்டினத்தில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பெண்ணின் செயினை பறித்த வடமாநில இளைஞர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போது விஜயை பார்க்க வந்த வடக்கு பொய்கைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுமதியின் 4 சவரன் தங்கச்சங்கிலியை வடமாநிலத்து இளைஞர் திருடியதாக கூறப்படுகிறது. அவரை அருகில் இருந்தவர்கள் கையும் கடவுமாக பிடித்து தர்மடி கொடுத்தனர். விஜய் பார்க்க வந்தேங்க. பார்த்த இடத்துல செயின் அப்படி ஹிந்திக்காரன் என்ன சுத்தி நின்றுகிட்டு இருந்தானோ பயந்துகிட்டு பொண்ணுகிட்ட கழட்டி கொடுத்த பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கன்னு என் பொண்ணு பேண்ட் பாக்கெட்ல உள்ளதே கையை விட்டு எடுத்துட்டு போயிட்டானுவாங்க. கொடுத்தா இவன் பிடிச்சிட்டா, என் பொண்ணு பிடிச்சிட்டா. பிடிச்ச பிறகு இவன் தான் எடுத்தது மம்மி இவனை பிடிங்கன்னு சொல்லி பிடிச்சா எங்க வீட்டுக்காரர் கையில கொடுத்த பிறகு பிடிச்ச அடிக்க நான் இல்லைன்னு சொல்றான். விஜய் பரப்புரையின் போது தொண்டர்கள் நெரிசலால் நாகையில் உள்ள வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு சொந்தமான மண்டப சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக நாகையில் ஒரு பெண்ணும் திருவாரூரில் ஒரு பெண்ணும் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் ஆத்தூரில் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மேல் ஆத்தூரிலிருந்து அகரம் செல்லும் வகையில் பாலாற்று குறுக்கே அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 20 கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே தொடர்மழையால் ஓசூர் அருகே கலவரப்பள்ளி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1290 கனஅடியாக உயர்ந்தது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவிற்காக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து சாமி விக்கிரகங்கள் காவல்துறையினரின் துப்பாக்கி ஏந்திய அணிவகுப்பு மரியாதையுடன் ஊர்வலமாக புறப்பட்ட காட்சிகள்தான் இவை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நவராத்திரி விழா வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், வேளிமலை முருகன் மற்றும் பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சாமி சிலைகள் மன்னரின் உடைவாளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நவராத்திரி விழாவிற்காக கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து சுவாமி விக்கிரகங்கள் திருவனந்தபுரத்துக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த விழாவில் அமைச்சர் மனு தங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், வேளிமலை முருகன் சிலைகள் பல்லக்கிலும், சரஸ்வதி அம்மன் சிலை யானை மீதும் வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. வழியெங்கும் பக்தர்கள் பூ பழங்களுடன் சுவாமி விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்து வழி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் சாமி சிலைகளை வைத்து பூஜைகள் செய்யப்பட உள்ளன. விழா முடிந்ததும் மீண்டும் சாமி சிலைகள் குமரி மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளன. தென்காசி
தென்காசி மாவட்டம் கள்ளம்புலி கிராமத்தில் குளத்தில் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையநல்லூர் அருகே உள்ள இந்த கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளம் உள்ளது. சுமார் 500 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய இந்த குளத்திலிருந்து குளியநேரி குளத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல தனியாக குழாய்கள் அமைக்கும் பணிகளை அதிகாரிகள் அண்மையில் மேற்கொண்டதாக தெரிகிறது. அப்போது கிராம மக்கள் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் அவற்றை கைவிட்டனர். இந்த நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் குழாய் பதிக்கும் பணியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேற்று மீண்டும் தொடங்கியதால் கிராம மக்கள் திரண்டனர். கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தலைமையில் ஏராளமானவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். எங்களோட ஊரோட வாழ்வாதாரம் தண்ணி வாழ்வாதாரம் இதுதான். குடிநீருக்கும் இதான் வாழ்வாதாரமா இருக்கு. குளத்து பைப்பு வச்சு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த போராட்டத்திற்கு அரசு தீவிர கவனம் செலுத்தி எங்க வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு எங்களை காப்பாற்றணுங்க. இது தொடர்பான கருத்துரு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீர்வு எட்டப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மாணவர்களிடம் பிற்போக்குத்தனம் தலையெடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான 2715 ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ரோபோ ஒன்று கை கொடுத்து வரவேற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்களுக்கு அறிவாற்றல் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு மனநலமும் முக்கியம் என்று அறிவுறுத்தினார். எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம், ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்துவிடக்கூடாது. தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும். அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். தொடர்ந்து பேசியவர் ஆசிரியர்கள் சமூக பாடங்களையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றார். மாணவர்களுக்கு சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். சமத்துவம் மற்ற சமூக நீதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்நிகழ்ச்சியில் தமிழ் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த 142 மாணவர்களுக்கு முதலமைச்சர் காசோலை வழங்கி பாராட்டினார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களையும் முதல்வர் திறந்து வைத்தார். தனது பரப்புரைகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக கூறிய விஜய் அரியலூருக்கு தான் சென்றபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். நாகப்பட்டினம் மாவட்டம் புது ரவுண்டானா அண்ணா சிலை அருகே தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் ஆளுயர வேலை அன்பளிப்பாக வழங்கினர். மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் உரையாற்றிய விஜய் மீனவர்களுக்காக 14 ஆண்டுகளுக்கு முன்பே நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்தார். இறால் பண்ணைகளை முறைப்படுத்தவில்லை, கடல்சார் பல்கலைக்கழகம் அமைக்கவில்லை என்று அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை பட்டியலிட்டார். அடக்குமுறை அரசியலுக்கு தான் அஞ்ச மாட்டேன் என்றும் விஜய் தெரிவித்தார். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். தாவேகாவினரின் கோரிக்கையை ஏற்று விஜய் பரப்புரை சென்ற வழித்தடத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சனிக்கிழமைகளில் மட்டுமே தாவேக தலைவர் விஜய் மக்களை சந்திப்பதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருந்த நிலையில் விஜய் அதற்கு பதிலளித்துள்ளார். அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல, அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி ஜனங்கள் விஜய் வர்றாரு, இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா, இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்கேன். அது என்னப்பா சனிக்கிழமை அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களோட வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது.
அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். விஜயை எதிர்க்கிறது இல்லை, தம்பி தான் என்னை எதிர்த்து பேசினார் மேடையில். நான் கேள்வி தான் கேட்குறேன். அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னோம். பொது அறுவடையில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க. இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? தான் எழுப்பும் கேள்விக்கு உரிய பதில் அளிக்காமல் தாவேக தலைவர் விஜய் தன்னை விமர்சிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி நாம் தமிழர் கட்சி சார்பில் பெரம்பலூரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பாஜகவை கொள்கை எதிரி என்று பேசும் விஜய் காங்கிரஸை ஏன் விமர்சிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னக்கடா ஒழிப்பீங்க? விஜய்க்கு கூடும் கூட்டம் நடிகர் என்பதால் கூடும் கூட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். தீப்பெட்டி பட்டாசு தொழிலை உயர்த்த திட்ட ஆய்வறிக்கை கொடுத்தால் செயல்படுத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எம்பிக்கள் இல்லாவிட்டாலும் உரிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தென் மாவட்டங்களுக்காக எந்த கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக நிறைவேற்றி தரும்படி பிரதமர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். 2047க்குள் தென் மாவட்டங்கள் வளர்ச்சியடைந்த மாவட்டங்களாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047க்குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்ல மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்தில் நம்ம நாட்டு தொழிலுக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தில் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னெல்லாம் திட்டம் மத்திய அரசின் மூலமா எடுத்துட்டு வர முடியுமோ அதை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புறேன். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மாற்றமல்ல புரட்சி என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நிர்மலா சீதாராமன் சுவாமி தரிசனம் செய்தார். குஜராத்தில் பிரதமர் ரோட் ஷோ, திருப்பதியில் கூட்டம் உள்ளிட்ட முக்கிய செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். குஜராத் மாநிலம் பாவ் நகரில் ரோட் ஷோ சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரோட் ஷோவின் போது ஒரு சிறுவன் பிரதமரை பார்த்து சல்யூட் அடிக்க, பதிலுக்கு பிரதமரும் சிறுவனை பார்த்து சல்யூட் அடித்தார். இதன் பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருந்த போது பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு சிறுவன் கையில் பிரதமர் மோடியின் உருவத்தை ஓவியமாக வரைந்த பதாகையை கையில் ஏந்தியிருந்தார். இதை கவனித்த பிரதமர், நீ வைத்திருக்கும் ஓவியத்தை நான் பரிசாக பெற்றுக் கொள்கிறேன் என கூறி காவலர் மூலமாக வாங்கியதும் அந்த சிறுவன் கண் கலங்கினார். அந்த ஓவியத்தில் இருக்கும் முகவரிக்கு நிச்சயம் கடிதம் எழுதுவேன் என பிரதமர் கூறினார். ये छोटे छोटे बच्चों का प्यार, इससे बड़ी जीवन की पूंजी क्या हो सकती है? இதன் பின்னர் லோத்தல் நகரில் 4500 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு வரும் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார். இந்தியா வலுவிழந்த பிரதமரை கொண்டிருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய தேவைப்படும் H1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உயர்த்தியதை தனது எக்ஸ் பக்கத்தில் மேற்கோள் காட்டியுள்ள ராகுல் காந்தி, இந்தியா பலவீனமான பிரதமரை கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியாவால் நிர்வகிக்கப்படும் காஷ்மீர் என அமெரிக்கா பயன்படுத்திய போது அதை மத்திய அரசு தட்டி கேட்கவில்லை என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். தற்போது அந்த பதிவை மீண்டும் ராகுல் காந்தி மேற்கோள் காட்டி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேபோல மற்றொரு காங்கிரஸ் தலைவர் பவன் கெரா ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடியை நோக்கி கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். H1B விசா விவகாரம் இந்தியாவிற்கு புதிய மேம்பாட்டு வளர்ச்சி அல்ல என்றும், நாள்தோறும் இந்தியாவை ட்ரம்ப் அவமதித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி மௌனம் காத்து வருவதாக விமர்சித்துள்ளார். H1B விசா கட்டண உயர்வால் கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்கள் ஏமாற்றத்தை எதிர்கொண்டிருப்பதாகவும் பவன் கெரா தெரிவித்துள்ளார்.
புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை ஒட்டி திருப்பதி மலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகளவு காணப்படுவதால் இலவச தரிசன வரிசையில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகள் திருப்பதி பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படுகிறது. அதனால் ஆண்டுதோறும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் ஏழுமலையானை தரிசிக்க வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். அதன்படி புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை ஒட்டி பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்ய அதிக அளவில் திருப்பதி மலையில் குவிந்துள்ளனர். இதனால் இலவச தரிசனத்திற்காக சுமார் 24 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். புரட்டாசி மாதம் முழுவதுமே திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், டீ, காபி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து வருகிறது. உத்தராகண்டில் பெய்த கனமழையால் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இதன் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக குந்தாரி, லாகாபாலி, சர்பானி, சேரா, துர்மா ஆகிய இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சம்பவ இடத்திற்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை நிலச்சரிவில் புதைந்த 2 உடல்கள் மீட்கப்பட்டன. தற்பொழுது மேலும் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே கேசர்வாலாவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாலை தற்காலிகமாக சரி செய்யப்பட்டு போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டது. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். மும்பை அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயிலில் பயணிக்க டிக்கெட் முன்பதிவு அவசியமில்லை என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஜப்பான் கடனுதவியுடன் மும்பை அகமதாபாத் இடையிலான நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்கு பிரதமர் மோடி 2017ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து இந்த திட்டப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கான்சோலி ஷில்பட்டா இடையே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை தோண்டும் பணிகள் நிறைவடைந்தது. இந்த பணிகளை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டார். मुंबई से अहमदाबाद की बुलेट ट्रेन परियोजना में आज एक इम्पोर्टेंट माइलस्टोन अचीव हुआ है, जो एक महत्वपूर्ण सेक्शन है 4.8 किलोमीटर का, उसका आज टनल में ब्रेक थ्रू हुआ है. उसके लिए आप सबको बहुत बहुत बधाई. புல்லட் ரயில் திட்டத்தின் முதற்கட்டம் 2027ஆம் ஆண்டு சூரத் பிலிமோரா இடையே தொடங்கப்படும் என்று கூறிய அவர் புல்லட் ரயிலில் பயணிக்க முன்பதிவு அவசியமில்லை என்றார். H1B விசா தொடர்பான முக்கிய அறிவிப்பு, ஐரோப்பா விமான சேவை பாதிப்பு உள்ளிட்ட உலக செய்திகளை பார்க்கலாம். ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். H1B விசா கட்டணம் அதிகரிப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கமளித்துள்ள அவர், H1B விசா பெற இந்திய மதிப்பில் 88 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்பது ஓராண்டுக்கான கட்டணம் அல்ல என்றும் விண்ணப்பித்தலுக்காக ஒரு முறை செலுத்தும் தொகை மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே H1B விசா பெற்று தற்போது நாட்டிற்கு வெளியே இருந்தாலும் மீண்டும் நாட்டினுள் நுழைவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் புதிய அறிவிப்பால் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறியுள்ளார். H1B விசா வைத்திருப்பவர்கள் உடனடியாக அமெரிக்கா திரும்ப தேவையில்லை என்றும் அவர்களுக்கு இந்த கட்டண அறிவிப்பு பொருந்தாது என்றும் புதிதாக H1B விசா பெற விண்ணப்பித்தலுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் தெரிவித்துள்ளார். சைபர் தாக்குதலால் ஐரோப்பிய நாடுகளில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் செக்-இன் மற்றும் போர்டிங் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகின. இதனால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதமானதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ், ஜெர்மனி தலைநகர் பெர்லின், அயர்லாந்து தலைநகர் டப்ளின் உள்ளிட்ட நகரங்களிலும் விமான சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டன. இதனால் ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப குழுவினர் தொழில்நுட்ப பிரச்சினையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.